கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள்ளான அந்த சந்தோஷத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்களும் பங்கு வர வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு சில செய்திகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டுள்ள இந்த செய்திகளை இந்த வீடியோ வாயிலாக தேவனுடைய பிள்ளைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட பச்சையான ஒலிவ மரம் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டு இதை நீங்கள் அனுதினமும் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் வாழும்போது ஆண்டவருக்காக பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் தேவனை சேவிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எனது இந்த வீடியோவினுடைய நோக்கமாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலும் கூட நமக்கு தியானத்திற்காக சங்கீதம் 52:8, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். இது தாவீதுடைய ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் அவர் தாவீது ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கும்போது அவர் சவுல் ராஜாவுக்கு பயந்து அவர் தப்பிச்சு அந்த ஒரு ஆசாரியன் இடத்துல போய் சேர்கிறார். அந்த யூதனுடைய பிரதான ஒரு ஆசாரியனாகி இருந்த அந்த மனிதரிடத்தில் அவர் போய் சேரும் பொழுது அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம், அவர் அங்கே போனதுனால அங்கே மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக துக்ககரமான ஒரு சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய புரோகிதர்கள் ஆசாரியர்களும் அவர் அங்கே போனது நிமித்தமாக கொல்லப்படுகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க மரணத்துக்கு அங்கே இருந்த ஒரு ஏதோம் தேசத்தை சேர்ந்த தோவேக் என்று சொல்லக்கூடியவன் அதற்கு காரணமாயிருந்தான். அவனை சபிக்கிறது மாதிரி தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் ஆரம்பம் அவனை அந்த தோவேக்கு என்கிற மனிதனை சபிக்கிறது போல இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அந்த தாவீது மிகப்பெரிய அரசனான பிறகு அவர் அந்த இஸ்ரவேல் 12 கோத்திரத்துக்கும் மன்னரானதுக்கு பிறகு அவர் இந்த சங்கீதங்கள்லாம் எழுதியிருக்கணும், அல்லது அதற்கு முன்னதாகவே எழுதியிருக்கணும். ஸ்தோத்திரம். எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலும் கூட அவர் தேவனை நம்பி இருக்கிறேன். ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நான் ஒரு ஆளு காரணம். நாங்கள் போனது நிமித்தம் அவன் ராஜா என்ன செஞ்சுட்டான், ஆள் அனுப்பி அங்கே இருந்த எல்லா ஆசாரியர்களையும் அங்கே கொலை செய்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு துக்ககரமான சம்பவத்துக்கு நான் காரணமாயிட்டேன் அப்படின்னு அவர் மனமடிவாகி இருக்கிற வேளையில் சொல்கிறாரு, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். பாருங்கள், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையை நம்ம நம்பிக்கை வைக்கிறவங்களாக. நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், தேவ மனிதர்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் அநேகமான துன்பங்களும் பல வேளைகள் நமக்கு வரும். அப்படி வரும்பொழுது நாம் உறுதியான ஒரு நம்பிக்கையுடையவங்களா தேவன் பேரில்
நம்ம உண்மையான ஒரு கிறிஸ்துவ விசுவாசிகள் கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கணும். அவரோட கிருபை தான், அவருடைய கிருபையால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய கிருபை தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம். அவருடைய கிருபை தான் என்னை தாங்குது. அவருடைய கிருபை தான் என்னை தப்புவிக்குது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? தேவன் மேலுள்ள அந்த கிருபையை நாம் நம்பி இருக்கணும். அப்படி நம்பும்போது மட்டும்தான், அப்படி நம்பக்கூடிய ஒரு மனிதனால் மட்டும்தான் நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கு. கருமையானவர்களே, இந்த நாளில் நாம் எப்படி ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒலிவ மரம் என்று சொன்னால பாருங்க, வேற ஏதாவது ஒரு மரத்தை சொல்லியிருக்கலாம். ஒரு கேதுரு மரம் என்று சொல்லியிருக்கலாம். வேற எவ்வளவோ மரங்கள் இருக்கிறது அந்த நாட்டில், அதெல்லாம் அவர் சொல்லலை. ஆனால் அவர் குறிப்பிட்ட ஒரு மரத்தை சொல்றாரு, நானும் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கு. செழிப்பு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு? ஒரு வறண்ட அனுபவத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் நோய், எல்லாம் நோய். இந்த உலகத்தாருக்கு இருக்கிற அத்தனை நோய்களும் இங்கே விசுவாசிகளுக்கும் இருக்கு. சோதரம் ஏன்? எதுக்கு? நானும் பச்சையான ஒலிவ மரத்தை போல, நம்ம பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கணும். சோதரம். கிறிஸ்துவுக்குள்ளான மனிதர்கள் இம்மைக்குரிய மறுமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்தில் இருக்கணும். கர்த்தருக்கு சோதரம். நல்ல சரீர சுகத்தை தருவேன் இருக்காரு, அது நமக்கு இருக்கணும். நல்ல சரீர சுகம் இல்லை, எப்போதும் நோயாக இருக்குன்னா அங்கே சாபம்தான். சோதரம், அது சாபம். அந்த சாபத்தை நீங்கள் தான் மாற்றிக்கணும், வேற யாரும் மாற்ற மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நீங்களே தான் ஜெபித்து உங்கள் பாவங்களே அக்கிரமங்களை அறிக்கை செய்து நீங்கள் விட்டு விடும்போது உங்களுடைய நோய்கள் குணமாக்கப்படும். அதை வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பச்சையான ஒலிவ மரத்தை போல ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் ஆண்டவருடைய கிருபையை நம்பணும். நம்ம பச்சையாக செழிப்பாக இருக்கணும்னா நம்ம ஏதாவது மனுஷனை நம்பக்கூடாது. இல்லை, நம்மளுடைய ஆஸ்தி நமக்கு நிறையா இருக்கலாம், நமக்கு நிறைய ஆஸ்தி இருக்கலாம், இன்னும் குறைவில்லாத ஆஸ்தி இருக்கலாம். ஆனால் அதை நம்பினா அது உங்களை விடுவிக்காது, அது உங்களை விடுவிக்காது. ஆனால் தேவனுடைய கிருபையை நீங்கள் விசுவாசிக்கவும் நம்பவும் செஞ்சு பாருங்கள். அப்போ ஆண்டவர் அந்த கிருபை உங்களை காப்பாற்றும், அந்த கிருபை உங்களை ரட்சிக்கும், அந்த கிருபை உங்களை மரணத்திலேருந்து கூட விடுவிக்கும், நோய்கள்லேருந்து விடுவிக்கும், சாபங்கள்லேருந்து விடுவிக்கும், பாவங்கள்லேருந்து விடுவிக்கும். கர்த்தருக்கு பில்லி சூனியம் மந்திரவாதம் உங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா சாத்தானிய கட்டுகள்லேருந்து அந்த கிருபை உங்களை விடுவிக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் தாவீதை போல நாம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். தாவீதை போல ஒரு நல்ல பெரிய ராஜா, 12 கோத்திரங்களுக்கும் அவர் ஒரு மகா மன்னராக இருந்தார். ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் அரண்மனையில் ஒரு குறைவும் இல்லாமல் வாழ்ந்தவர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நானும் தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேங்கிறார். என்னுடைய சொத்தை நம்பலை, என்னுடைய இராணுவ வீரர்களை நம்பலை, ஆனால் நான் நம்புகிறதோ என்னுடைய தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மகாராஜா சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மகாராஜாவுக்கு இருக்கக்கூடிய அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் கிறிஸ்தவ பிள்ளைகளாகி நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேவன் விரும்புகிறார். அதனால தான் அதை இங்கே சங்கீதத்திலே அவர் எழுதி வச்சிருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11:16 நான் வாசிக்கிறேன். நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஆனால் மகா அமளியின் சத்தமாய் அதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார், அதன் கொப்புகள் முறிக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மேலே தாவீது சொல்கிறாரு, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்னென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அவர் தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறனால நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை சொல்கிறார். தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கை செய்கிறார், தனக்கு கிடைத்த கிருபையை அவர் அறிக்கை செய்கிறார். ரெண்டாவது, எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னா, நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். இஸ்ரவேல் ஜனத்தை பற்றி எரேமியா மூலமாக அவர் சொல்கிறார். தேவனுடைய ஆவியானவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறார்.
நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒளிவு மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். யாருக்கு? இந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள அந்த யூதர்களுக்கு ஆண்டவர் என்ன பேர் வச்சார்? இஸ்ரவேலர்களுக்கு நல்ல கனி உண்டாயிருக்கிற, பச்சையா மட்டும் இருந்தா போதுமா? நல்லா பச பச பசன்னு இருக்கு, செழிப்பா இருக்கு, எப்போ பார்த்தாலும் இலை வாடாமல் இருக்கு. ஆனால் கனி கொடுக்கலன்னா என்ன, எப்படி இருக்கும்? காய்க்கலை, கனி இல்லை, அந்த மரத்தில் பசேரும் பசுமையாக இருக்குது, எப்போதும் பசுமையாக இருக்குது, ஆனால் கனி இல்லை. இப்போ தோட்டக்காரன் என்ன பண்ணுவான்? பசுமையாக இருந்து என்ன செய்யுது? நிழலில் உட்காந்து போகிறோமே, ஏதோ ஒரு கனி இருந்தால் சாப்பிட்லாம், அந்த ஆசை இருக்கும். ஆனால் கனியே கொடுக்காத ஒரு மரத்தை என்ன செய்வான்? கொஞ்ச நாள் கழித்து வெட்டிடுவோம். ஸ்தோத்திரம். மரத்துக்கு விறகுக்கு ஆகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல தான் நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சை. நேர்த்தின்னா கரெக்டாக பச்சையுமான ஒளிவு மரம் நேர்த்தியாக இருக்கும். அந்த ஒளிவு மரங்களை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி கொடை போல் நல்ல பசுமையாக அதனுடைய இலைகளை பார்த்தா அவ்வளோ அலங்காரமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அதுதான் அவர் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒளிவு மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். யாருக்கு? இந்த விசுவாசிகளுக்கு ஆண்டவர் என்ன பேர் வச்சிருக்காரு? கருவேல முள்ளுன்னு பேர் வைக்கலை, தென்னை மரம்னு பேர் வைக்கலை, இல்லை பூவரசு மரம்னு பேர் வைக்கலை, இல்லை புன்னை மரம்னு ஒரு பேர் வைக்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒலிவ மரம் என்னும் பேரை, அதுவும் நல்ல கனி தரக்கூடிய நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம்ங்கிற பேரை நமக்கு ஆண்டவர் விட்டுருக்கிறார். அது வேற யாரை குறிக்குதுன்னு கேட்டால், நம்மளை போன்ற தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் அந்த நல்ல கனி தரக்கூடிய அந்த நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்கிற பேரை நமக்கு வச்சிருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நேர்த்தியாக இருக்கிறோமா? நல்ல கனி தர்றோமா? இல்லை. கனி தராத திராட்சை கொடியெல்லாம் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு? தரிச்சிருவேங்கிறார். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். விசுவாசித்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஸ்தோத்திரம். நல்லா ஜெபிக்கணும். ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கணும். அவருடைய கிருபையை மட்டும்தான் நம்பணும், வேறு எதையும் நம்பக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஸ்தோத்திரம் நாம் உனக்கு இட்டாரு. ஆனால் மகா அமளியின் சத்தமாக அதை சுற்றிலும் நெருப்பி கொளுத்துக்கிறார். அதன் கொப்புகளும் முறிக்கப்பட்டது. பார்த்தீங்களா? நல்ல அருமையான கனி தரக்கூடிய நேர்த்தியான ஒரு நல்ல அலங்காரமான ஒரு மரமாக தான் ஒலிவ மரமாக அவனை வச்சுருந்தாரு. ஆனால் மகா அமளியின் சத்தமாக என்ன செய்கிறார்? அதை சுற்றி நெருப்பு வச்சு விட்டுருவாரான். ஏன் நெருப்பு வைக்கிறாருன்னா, அது கனி கொடாமல் போனால் என்ன செஞ்சிருவார்? அதை சுற்றி நெருப்பு வச்சு விட்டு போயிடுவார். அது நெருப்பு வச்சுருவார். அதனால எனக்கு அருமையானவர்களே, நாம் விசுவாசித்தது எதற்காக விசுவாசிகளானோமோ அந்த இலக்கைத்தான் நாம் அடைய வேண்டும். இந்த உலக பிரகாரமான சாபக்கேடுகளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களானபடியினால் அந்த ஆசீர்வாதத்தையே நாம் சுதந்திரித்துக் கொள்வர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ஒலிவ மரம் ஒரு நல்ல கனி கொடுக்கும், நல்ல காய் காய்க்கக்கூடியது. ஸ்தோத்திரம். இது உடைய இந்த ஒலிவ காய் நமக்கு எண்ணெய் தரக்கூடியது. ஸ்தோத்திரம். அது நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம். ராஜாக்கள் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். சாலமோன் ஈராமின் அரண்மனைக்கு போஜனத்திற்காக 20,000 கலம் கோதுமையும் இடித்து பிழிந்த ஒலிவ மரங்களின் 20 கல எண்ணெயையும் கொடுத்தான். இப்படி சாலமோன் ஈராமுக்கு வருஷாந்தரம் கொடுத்து வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? சாலமோன் ஆலயம் கட்டுறாரு. அவருடைய ஆலயத்துக்கு தேவையான மரங்களை எல்லாம் தீருவின் ராஜாவாகிய அந்த ஈராம் என்று சொல்லக்கூடியவன் மரங்களை தன்னுடைய வேலையாட்களோடு கூட சேர்ந்து அந்த லெபனான் என்ற அந்த வனத்தை பகுதியில் போய் மரங்களெல்லாம் வெட்டி அதை கடல் வழியாக தெப்பங்களாக கட்டி எருசலேமுக்கு
அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவன் செஞ்ச அந்த கூலிக்கு அவங்களுடைய வேலையாட்களுக்கு சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு தேவையான எண்ணெயும் கோதுமையும் அவன் கொடுத்து வந்தான். அப்போ என்ன கோதுமை இடித்து பிழிந்த ஒலிவ மரங்களின் 20 கலை எண்ணெய் பார்த்தீங்களா? அது இந்த ஒலிவ மரம் என்று சொல்வது நமக்கு சமையலுக்கான அந்த காலத்தில் இஸ்ரேல் நாட்டில் நமது இந்திய நாடுகளிலே போல தேங்காய் எண்ணெய் உபயோகிக்கும் பழக்கத்தில் இருப்பது போலவே அங்கே நாடுகளில் இஸ்ரேல் நாட்டில் அதிக அளவில் உணவுப் பொருளாக உணவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடிய ஒரு எண்ணெயாக இந்த ஒலிவ எண்ணெய் இருந்தது. இந்த ஒலிவ எண்ணெயில் தான் அவங்க சமையல் பதார்த்தங்கள் பலகாரங்கள் எல்லாமே அவங்க அதில் தான் பண்ணுவாங்க. சோத்திரம். அது நம்ம உடம்புக்கும் நல்லா அழகாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேய்ச்சோம்னா நல்ல ஒரு மினுமினுப்பாக இருக்கும். தோல் நோய்கள் எதுவும் வராது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வைத்திய குணம் உள்ள ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு மரம் அதனுடைய காய். அதனால தான் அவர் நல்ல கனித உண்டாயிருக்குறேங்கிறார். சோத்திரம். அந்த காய்கள்லாம் அதில் நல்லா முத்துனோடனே இடித்து பிழிஞ்சு அந்த எண்ணெய் சமையலுக்காக கூடிய ஒரு எண்ணெயாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான இதுபோல் தேவனுக்கு நாம் பயனுள்ளவர்களாக இருக்கணும். நாம் தேவனுக்கு பயனுள்ளவங்களாக இருக்கணும். நாம் சும்மா வெறும் பயபக்தி மட்டும் இருந்தால் பார்த்தாது. அந்த முதல்ல சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி ஒரு பச்சையான ஒரு ஒலிவ மரமாக இருக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கணும். வெளியே இருக்கக்கூடாது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள்னு சொல்கிறார் இல்லையா? அந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நமக்கு தேவன் கொடுக்கப்பட்டதான அந்த இடத்துல உங்களை நாட்டப்பட்ட அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்? நிலையாக இருக்கும்போது அந்த பச்சையான பசுமையான அந்த ஒலிவ மரத்தை போல இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போவார். ரெண்டாவது, நல்ல கனி. வெறும் பசுமை பத்தாது, நல்ல கனி உண்டாயிருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும், பசுமையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். மூணாவது, அதனுடைய எண்ணெய், அந்த ஒலிவ மரத்தினுடைய எண்ணெய் நமது ஆன்மீக வாழ்க்கைக்கும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குதோ அதே போல் நாமும் பிறருக்கு ஒரு எண்ணெயை போல பிற மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 விஷயங்களை மட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 வார்த்தையின் மூலம் இந்த 3 விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சு தியானம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்த வீடியோவில் இதோடைய மறுபகுதி உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்ளலாம். மறக்காம இந்த வீடியோவை பாருங்கள், நல்லா ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.